யார் சார் யாருன்னு போய் இப்போ கார் யாருங்க பேசுறதெல்லாம் பொய்யா பேசுறாங்க. ஆதரவாளருக்கு எப்படி பதவி கொடுப்பாங்க? வாழ்த்தி பேசுனா நீங்க விட்டுறீங்க. இந்த ஆட்சி மீது குறை சொன்னா பொய் வழக்கு போடுவீங்களா? தான் பொறுப்புல இருக்காங்க. குண்டாஸ் போனவனா திமுக பொறுப்புல இருக்கான். பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் இனிமேல் வழக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் நேரம் போனீங்க? உங்களை யார் போய் சொன்னது? எதுக்காக போனீங்க? இந்த ஏமாத்துறவன், திருட்டு கஞ்சா கடத்துறவன், போதை கடத்துறவன் திமுக கூடயே பயன்படுத்துறான். அது மட்டும் இல்ல, உத்தரவம்பட்டியில ஒரு தாழ்த்தப்பட்டவங்க காலில் விழுக வைக்கிறாங்க. சேலத்தில் அது மாதிரி இந்த ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, அடுத்த நான் எடப்பாடியார் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கணும். அண்ணா பல்கலைக்கழக எடப்பாடி பழனிசாமி வர வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வெற்றி கொண்டாட வைக்கிறோம்ல முறைப்படி. இவங்க அளவுக்கு வெற்றி கொண்டாட்டம் அவரை கூப்பிட்டுருக்காங்களா? ஏன் வராம கூப்பிட்டுருக்காங்கல்ல? ஏன் வந்துருக்காங்க? வருவாரு. அது என்னன்னா, முதல்ல உண்மை நிலையை தெரியணும் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு தெரியணும். இவர் எதுக்காக அந்த கனிம வளத்தை இங்க கொண்டு வராங்க? இந்த தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில ஏன் கொண்டு வரணும்னு மத்திய அரசு ஏன் தீர்மானம் எதுக்கு கொண்டு வந்து ஏல விடணும்? நம்ம எதிர்கட்சி தலைவர் எதிர்த்த பிறகு அப்புறம் இப்ப ரத்து பண்ண பிறகு எங்களுக்கு தான் வெற்றின்னு 2 பேரும் கொண்டாடும். எப்படிதான் வேடிக்கைகள் நடக்குது பாருங்க. இன்னும் நான் சொல்றேன் ஒண்ணு மட்டும், இன்னும் 1 வருஷம் இந்த ஆட்சி இருக்கு. இந்த 1 வருஷத்துல மக்கள் எல்லாம் கொதித்து நீங்க இறங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகும். இதுல வேற 200 சீட்டு 200 அப்படியே இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா முதலமைச்சர் 200 சீட் 234 சீட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கையின் போது பத்திரிகையாளருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படிங்க? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் செஞ்சதா சொன்னது நடவடிக்கைக்கு பத்திரிகையாளருடைய செல்போன் வந்து பறிமுதல் செய்யறாங்க. அது உண்மையிலே இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுங்க. இப்ப பத்திரிகையாளர் ஊடக பொதுமக்களை வந்து இப்ப கோர்ட்டே இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை கேள்வி மேல் கேள்வி. உங்களை வாழ்த்தி பேசுனா நீங்க விட்டுறீங்க. இந்த ஆட்சி மீது குறை சொன்னா பொய் வழக்கு போடுவீங்களா? இந்த ஒரு ஊடகர் அவர் என்னப்பா ஒருத்தரை உள்ள பிடிச்சி போட்டு கஞ்சா கேஸ்ல எல்லாம் சவுக்கு சங்கர் அவரவே சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஊடக பெருமக்களை மறைமுகமாக நீங்க வந்து பயமுறுத்துறீங்க. ஜனநாயக நாட்டில் என்னங்க ஒருத்தருக்கு சொல்றதுக்கான உரிமை இல்லையா? ஏன் குண்டாஸ் போட்டீங்க? அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே. எதுக்கு இவரை போய் எத்தனை குண்டாஸ் போட வேண்டியவெல்லாம் வெளியேற்றிருக்கான்? என்ன சொல்றீங்க? அது திமுக தான் பொறுப்புல இருக்கான். குண்டாஸ் போடவனா திமுக தான் பொறுப்புல இருக்கான். இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி பத்திரிகையாளர் மிரட்டுறது. அவனை பிடிச்சி போட்டாங்கப்பா, இவனை பிடிச்சி போட்டாங்க, இந்த செல்போனத்தை பிடிங்கிட்டாங்க. ஏங்க லீக் இது வரைக்கும் இப்படி மாதிரி லீக் ஆயிருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி அந்த சம்பவம். இது மூலமா என்ன, பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் இனிமேல் வழக்கு தொடுக்க மாட்டாங்க. போய் புகார் கொடுக்க கூடாது. இவங்க ஆட்சியில மறைமுகமா மிரட்டலுங்க. மறைமுகமா இந்த ஆட்சி மிரட்டுகிறது பெண்களை. யாரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்தா அவங்க வெளியே விட்டுருவாங்க. நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் தெருவில் வாழ முடியாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணுன்றதுக்காக செய்யறாங்க. இதுல கூட பாருங்க, இந்த யார் அந்த கார் அப்படின்னு போட்டாங்களே, அதுல பாருங்க, அதுல கூட என்ன சொன்னாங்க, அந்த பெண்களை தான் முதல்ல சாடினாங்க. ஏன் அந்த போனோன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறார், எஃப்ஐஆர் பதிவு பண்ணு அவரு முதல் தவறு அறிக்கை பதிவு பண்ணணும். சரி, பெண்கள் பதட்டத்தோட போறாங்க. நீ ஏன் நேரம் போனீங்க? உங்களை யார் போக சொன்னது? எதுக்காக போனீங்க? யாரு என்னன்னு கேட்க இதெல்லாம் பெருசா நீங்க எல்லாம் பெருசா ஊடகங்கள்ல வந்த பிறகுதான் போலீஸ் பயந்து போய் அந்த 4 பேரை கைது பண்ணி இப்ப இது பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு இங்கே இருக்கா அங்கே இருக்கா, ஆனா திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை, திமுக கொடியை கட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி கட்டிட்டு எத்தனை பேர் வர்றாங்க? அப்ப என்ன செய்யறீங்க? அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்னன்னா நாடகம் பாருங்க, என்னன்னா பேசுறாங்க. அது அவங்க அப்படித்தானே அர்த்தம், அப்படித்தானே அப்ப இந்த ஏமாத்துறவன், திருட்டு கஞ்சா கடத்துறவன், போதை கடத்துறவன் திமுக கொடியை பயன்படுத்துறான். எவ்வளோ இது? அப்ப இந்த அரசாங்கம் அதுக்கு பேசாம இருக்கா? அப்ப சொல்லாம ஒரு இது சுற்றறிக்கையா? அரசாங்கம் கேட்கறது என்ன? எத்தனை கேட்பாங்க எல்லாரும்? ஏதோ ஒருத்தரை மறைக்கிறதுக்காக இதுக்கு பின்னால என்னென்ன விளைவுகள் வருது பாருங்க. எங்க இருந்து கடத்தி போய் ராமேஸ்வரத்துல போய் போதை பொருள் இங்க இருந்து கடத்துறான்.
அங்க இருக்கவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தமிழக போலீஸ் இல்ல, சுங்கத்துறை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இத்தனை கோடி போதைப் பொருள் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த ஆட்சியில எல்லாமே போதை நடமாட்டமா இருக்கு, எல்லாமே மூடு மறைக்குது. சார் 200 தொகுதி வந்து திமுகவுக்கு சாத்தியம் இல்லைன்றது உண்மைதான் சார். அதே சமயம் வந்து விஜய் போன்றவர்கள்லாம் வருகிற காரணத்தினால அதிமுக அது சாத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அடுத்த நீ எழுதி வச்சுக்கோங்க மதுவான், அடுத்து எங்க ஆட்சி அதிமுக ஆட்சி தான் மலர். ஆட்சி அதிமுக தான் அமைக்குது. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். நீங்க எதிர்பார்க்காத இது என்ன எதிர்பார்க்கறீங்க, அதுக்காண்டி நல்ல கூட்டணி அமையும். அடுத்து மக்களே ஓட்டு போட்டுருவாங்க. எடப்பாடியார் தான் இப்ப நல்ல மனுஷன். நம்மளாம் ஒருத்தருப்பா சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், விவசாயி. அவர் ஆட்சியில நல்லா இருந்தோம்ப்பா. எல்லாம் பிள்ளைகளாம் மாணவர்கள் எல்லா பேருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் நமக்கெல்லாம் வசதி செஞ்சு கொடுத்து. இந்த கொரோனா காலத்தில் 2G டேட்டா கொடுத்தாரு நம்ம எடப்பாடி, 3 லட்சம். யார் அவருக்கு என்ன படிச்சிருக்காரு? டிகிரி தான் முடிச்சிருக்காரு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு யார நினைக்கிறாங்க, 1000 பேர் களத்துல இருந்தாலும் எப்படி தலைவர் எப்படி இன்னைக்கு முன்மாதிரியா இருந்தா தலைவரை எல்லாரும் விரும்பினாங்க, அது மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தான் வரணும்னு எல்லாரும் முடிவு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவுக்கெல்லாம் செய்தி வருதுன்னா யார் கொடுக்குறா? கட்சி கொடுக்கல, மக்களே கொடுக்குறாங்க. அங்க நடக்கிற தவறுகளை அவங்கள வாட்ஸ்அப்ல போட்டு உங்களுக்கு போட்டு விடுறாங்க. இதனுடைய இதே தெரிஞ்சுக்கலாம். 2021 தேர்தலுக்கு வந்து ஸ்டாலின் வந்து கார்பரேட் வச்சு வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 21 தேர்தலில் வந்து சுற்றுப்பயணம் இல்லை. அதே மாதிரி 26 தேர்தல் இருக்குமா எப்படி? அப்படி இல்ல, மக்களை சந்திச்சு எங்களுடைய ஆட்சியில என்ன செஞ்சோம், இந்த ஆட்சியில என்ன அவலங்கள், இதை வந்து தொகுதி வாரியாக பேசக்கூடாது. இது கார்பரேட் இது இல்லை. இந்த ஆட்சி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, என்ன நிறைவேற்றிருக்காங்க, இன்னைக்கு நாட்டில் என்ன சட்டம். இன்னைக்கு ஒரு இதை எடுத்துங்க, நம்ம இந்தியாவுக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கிறோங்க. இங்கதான் ஜாதி மதம் பூசலே கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு. இங்க இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இந்துக்களும் சரி அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்து பாருங்க, மதம் அங்கங்க மத கலவரம் தூண்டப்படும். ஜாதி கலவரம் வேங்க வயலுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு தீர்வு எடுத்து இன்னைக்கு அதை ஏத்துக்கிறாங்க. திருமாவளவனே ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. எத்தனை பேர் கம்யூனிஸ்ட் ஏத்துக்கிருச்சா? ஏத்துக்கிறது. அது மட்டும் இல்ல, உசிலம்பட்டியில ஒரு தாழ்த்தப்பட்டவங்க காலில் விழு வைக்கிறாங்க. சேலத்துல அது மாதிரி ஜாதி கலவரம். இது ஜாதி அங்கங்க புற்றீச்சல் மாதிரி வருது. மத கலவரம் இப்ப பாருங்க, இங்க சாதாரணமா திருப்பரங்குன்றத்துல நடந்த இது நடக்கக்கூடியதா? இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை இருந்து நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை இருந்து பார்த்துருப்பீங்க. நானும் சின்ன பிள்ளை இருந்து இது மாதிரி ஒரு ஏதாச்சும் வந்திருக்காங்க என்ன முத்துவேலு, இது வரைக்கும் இந்த மாதிரி இதே வந்ததில்லை. இப்ப போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப என்னன்னா 4ஆம் தேதி இந்துக்கள் அமைப்பு வரப்போகுது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் யாருடைய இது யாருடைய அவல நிலை? இது யாருனால? இந்த ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. மறைமுகமா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஆளுங்கட்சியை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நவாஸ் கனிய இதை பாத்தீங்கன்னா எங்க இருக்க இஸ்லாமிய அமைப்புகளே பள்ளிவாசலே ஏத்துக்கிற மாட்டேங்க. அவரை போய் இவரை தலைவரா போட்டிருக்காங்க. அவர் போய் ஏதாவது ஒண்ணு சொல்ல அங்க போய் பிரியாணி சாப்பிட இப்ப என்ன அது இந்த மாதிரி ஆயுது. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவையாங்க? இதெல்லாம் தேவையா? எவ்வளவு அமைதியா? இந்த இன்னும் சொன்னா இந்துக்கள் இது முதல் படைவிட முருக படைவீடுகள்ல 6 படைவீடுகளும் முதல் படைவிடா கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க மாமா மச்சுனா கொண்டாடுற எங்க இஸ்லாமியர்கள் அவங்க கடமையை செஞ்சுட்டு இருந்தாங்க. மேல இருப்ப சிக்கந்தர், கீழே இருப்பவர் கந்தர். இது அழகா சொல்லுவாங்க. சிக்கந்தரும் கந்தரும் ஒன்னா இருக்காங்க. மதத்துக்கு ஒன்றாக, தமிழ்நாட்டுக்கு மதத்துக்கு ஒன்றாக வழிவகுக்கிறது கந்தரும் சிக்கந்தரும் ஒன்றாக இணைந்து இருக்காங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இஸ்லாமிய அமைப்பு காசி விஸ்வநாதர் அதுக்கு மேல இருக்காரு. அப்படி இருக்கிற மாநிலத்தில் இதெல்லாம் தேவையா? மத கலவரம் தேவையா? எல்லாம் பார்த்து சார் நைனா நாயந்திரன் சொல்றேன் சார், அதிமுக வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எங்க கூட்டணி அவர் கருத்தெல்லாம் நாங்க இதெல்லாம் அவர் என்ன கொடுப்போம் அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பார்த்துக்குவார் தம்பி. அதெல்லாம் பத்தியே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, அடுத்த நான் எடப்பாடியார் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கணும்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.